மொத்தமாக கதவை க்ளோஸ் செய்த பாஜக. அமித்ஷா, மோடி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்? RSS பவரா? பாஜகவில் நடக்கும் தேசிய அளவிலான மாற்றங்கள் அந்த கட்சியினரை குழப்பி உள்ளது. பாஜகவிலே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நிர்வாகிகள் குழம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய அளவிலான தோல்விக்கு பொறுப்பேற்று நட்டா பதவி விலகப் போகிறார். அதேபோல்தான் தேர்தலை முன்னின்றி கவனித்த அமித்ஷாவும் அமைச்சரவை மட்டும் கவனிக்க வேண்டும் என்ற உத்தரவுடன் ஓரம் கடப்பட்டு உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இனி பாஜகவில் மீண்டும் RSS ஆதிக்கம் இருக்கும். RSS இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் கூட ஜெயிக்க முடியாது என்பதை பாஜக நிரூபித்து விட்டது. இந்த நிலையில் தான் புதிய தலைவர் தேர்விலும் RSS ஆதிக்கம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. தலைவர் மாற்றம். பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் JP நட்டா மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. அவர் நேற்று அமைச்சராக தேர்வாகியுள்ளார். இத்தனை நாட்கள் மேலும் வெறும் தேசிய தலைவராக இருந்த அவர் அமைச்சராகி உள்ளார். அவர் பாஜக சட்டப்படி 2 பொறுப்புகளில் இருக்க முடியாது என்பதால் பாஜக தேசிய தலைவர் பதவியில் நீடிக்க முடியாது. இதுபோக பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி வந்தது. சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர். சிவராஜ் சிங் சவுகான் இந்த லோக்சபா தேர்தலில் ஓரங்கட்டப்பட்டார். மோடி, நட்டா, அமித்ஷா மூலம் பிரச்சாரத்தில் கூட கொண்டு வரப்படாமல் ஓரம் கட்டப்பட்டார். முதல்வர் பதவியும் பறிக்கப்பட்டு வீட்டில் அமர வைக்கப்பட்டார். இந்த நிலையில் தான் RSS அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சவுகான் ஆக்டிவ் அரசியலுக்கு மீண்டும் நுழைந்து உள்ளார். ஆனால் அவரும் தற்போது அமைச்சராகி உள்ளார். அடுத்த தலைவர் யார் பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வைத்து வரும் JP நட்டாவின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைகிறது. பாஜக கட்சிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். அதன்படி பார்க்கும்போது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேசம் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ள தகவல் வெளிவரும் நிலையில் அவர் அமைச்சராவதால் வேறு ஒருவர் தான் பாஜக தலைவராக உள்ளதாக தகவல் வருகின்றன. அதன்படி RSS சார்பாக ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டார் அமைச்சர் ஆகிவிட்டார். எனவே அவரும் அவுட் ஆகிட்டார். இதனால் பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவுடே பெயரும் தலைவருக்கான லிஸ்டில் பரிசீலனை இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளார். இதுபோக RSS 3 பேர் கொண்ட லிஸ்ட் ஒன்றையும் தயார் செய்து உள்ளதாம். அவர்களில் ஒருவர் தான் கண்டிப்பாக தலைவர் ஆவார் என்று கூறப்படுகிறது.